இங்கே பார்த்தீங்களா, இது வந்து எங்கள் வீட்டுக்கும் பின்புறம், அதாவது முன்புறம் இல்லை, பின்புறம், அதாவது கொல்லை பக்கத்தில், அதாவது இந்த சைடு. நான் இந்த சைடு உங்களுக்கு காட்டினதே இல்லை. பாருங்கள், வீடெல்லாம் இப்போ தான் இருக்குது பாருங்கள். 2 வீடு கட்டியிருக்காங்க. இது ஒரு வீடு பார்த்திங்களா, எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. வீடெல்லாம் நிறையா இருக்குது. இது வந்து ஃப்ளாட்டு போட்டு வச்சுருக்காங்க. இந்த பக்கம்லாம் ஃப்ளாட் இருக்குது. இன்னும் வரைக்கும் இந்த ஃப்ளாட்லாம் வந்து விற்றுட்டாங்க. ஆனால் வந்து இன்னும் இது பண்ணலை, வீடு கட்டலை, அவ்வளோதான். இனிமேல் கட்டுவாங்க. இதெல்லாம் வந்து உங்கள்கிட்ட காட்டணுங்கிறதுக்காக தான் இதை எடுத்து போடுறேன். ஏன்னா இதெல்லாம் நீங்கள் பார்க்கல, கொஞ்சம் குப்பையாக தான் இருக்குது. அது வந்து பாருங்கள், இந்த ஐயர் வீடு சொன்னேன்னா அதான். ஆமாம், இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு வந்து காட்டவே இல்லை, அதனால தான் இதெல்லாம் காட்டுறேன். இது வந்து பின்புறம், அதாவது நான் போய் உட்காந்துருப்பேனே அந்த பக்கம். சரியா, இது வந்து உங்கள்கிட்ட சொல்லணும், ஷேர் பண்ணணும் தான் நான் ஆசைப்பட்டேன். அதனால தான் இதெல்லாம் உங்களுக்கு இது வந்து என் வீடு. இப்போ இந்த சைடில் என் வீடு, இந்த பாருங்கள், வண்டி கூட கிடக்கு பாருங்கள். இது என் வீடு. இது உங்களுக்கு தான் என் வீடு தெரியுமே. இது என் வீடு. அப்படியே வாங்க வாங்க, நான் வந்து உட்காந்துருப்பேனே அந்த தெருவை காட்டுறேன். வாங்க, அப்படியே நடந்து போகும். பாருங்கள், பாப்பா கோலம் போட்டால். இப்போ தான் பாப்பாவோட கோலத்தை போஸ்ட் பண்ணினேன். நல்லா இருந்தால் சொல்லுங்கள். இப்போ வந்து நான் எங்கே போயிட்டுருக்கேன்னா, ஐயா கோயில் பக்கம் போயிட்டுருக்கேன். அந்த பாப்பா குட்டிலாம் விளாடுதுங்க, அதான் சத்தமாக இருக்குது பாருங்கள். இது எங்கள் வீட்டுக்கு பின்புறம் பார்த்தீங்களா, நான் போயிட்டுருக்கேன். சரியா, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. பாப்பா குட்டிலாம் விளாண்டுருக்காங்க, அதான் ஒரே சத்தமாக இருக்குது பாருங்கள். ஐயா கோயில், இது வந்து ஐயா கோயில். நாங்கள் நேற்று வச்சு வீடியோ கூட போட்டானே, அதான் பாருங்கள். நான் அது போயிட்டுருக்கேன் பாருங்கள். இது வந்து 2-3 ஃப்ளாட்டுங்க. அது நல்லா பெருசாக இருக்கும் பாருங்களா. நான் இப்படி தான் வந்து போயிட்டுருக்கேன். எப்போதும் போய் நான் உட்காருவேன் பாருங்கள் ஒரு இடம். பாப்பா கூட விளாடுவாள், அந்த இடத்த நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். சரியா, என்னுடைய வாங்க, நான் போயிட்டுருக்கேன், போகிறேன், காட்டுறேன். சரியா, இப்படி தான் நான் போகணும். நான் உட்காந்துருக்க இடத்துக்கு பார்த்துட்டே இருங்க பாருங்கள். அந்த வீட்டில் தான் அடிக்கடி பாப்பா போய் விளாடுவாள், அந்த மாடி வீட்டில். அந்த மாடி வீட்டில் உள்ள பாப்பா ஊருக்கு போயிடுச்சு. மாடி வீட்டில் உள்ள பாப்பா ஊருக்கு போயிட்டு, அந்த பாப்பா வர்றதுக்கு இன்னும் நாளாகும். இப்போவும் சொல்கிறேன், அந்த பசங்க சத்தம் போடுதுங்க, ஒரே சத்தமாக இருக்குது பாருங்கள். நான் போயிட்டுருக்கேன்னா அந்த பசங்கள்லாம் வாழ்னு சத்தம் போடுது பக்கத்தில், வேறு ஒன்றும் இல்லை. பாருங்கள், போயிட்டுருக்கேன். இப்படியே போனோம்னா அந்த வீடு வந்துடும். பாருங்கள், அது வண்டி சத்தம் போக தான் செய்யும், வரதான் செய்யும். ஏன்னா நம்ம நிற்கிறது ரோடு, அதனால் இங்கன தான் உட்காருவேன். அங்கன தான் போயிட்டு உட்காருவேங்க. அது பாருங்களா, போயிட்டுருக்கேன். இன்னும் அந்த பாப்பா ஒடியாருது பாருங்கள், ஹர்ஷா பாப்பா ஒடியாருது பாருங்கள். ஜீரக மிட்டாய் சொன்னிச்சு, ஜீரக மிட்டாய் அது கொடுத்தாங்களாம். அதுவும் பாப்பாவோட ஃப்ரெண்டு பாருங்கள். அதுங்கெல்லாம் விளாண்டுட்டு நிற்குதுங்க, வாழும் கத்துது பாருங்கள். பாய் சொல்லிட்டு ஓடுது பாருங்கள் பாப்பா. பார்த்து வண்டி என்ன பண்ணுறது, ஒரே அது பாருங்கள். அது பாப்பாவோட ஃப்ரெண்டு அது பாருங்கள். அந்த பாருங்கள், அந்த பக்கத்தில் ஒரு அக்கா வீடு இருக்குது. அந்த அக்காவும் வருவாங்க பேசுகிறதுக்கு. நான் அங்கே தான் வந்து நான் பேசிகிட்ருப்பேன். இங்கே உட்காந்து அந்த சிமெண்ட்டு மாதிரி இருக்குது பாருங்கள், அங்கே தான் உட்காந்துருப்பேன். அங்கே தான் எப்போதுமே நான் இங்கே வந்து உட்காந்துருப்பேன். சரிங்க, எனக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருக்கான்னு, எனக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். பாருங்கள், பாப்பாவோட ஃப்ரெண்டு, அதுதான் அந்த பாப்பாவோட ஃப்ரெண்டு. எங்கள் பாப்பாவோட ஜீரக மிட்டாய் கொடுத்தாங்களாம், அதை என்கிட்ட வந்து கொடுத்தா. எனக்கே ஜீரக மிட்டாய் பிடிக்காதுங்க, நானும் சாப்பிட மாட்டேன் ஜீரக மிட்டாய், எனக்கும் பிடிக்காது. அது வந்து பார்க்குது பாருங்கள், அந்த பாப்பாவும் இந்த பாப்பாவும் 2 ஓடிட்டுச்சுங்க, விளாடுது பாருங்கள். இங்கே அதுமாரி தான் விளாண்டுட்டு ஓடுதுங்க பாருங்கள், ஓடி போயிடுச்சு பாருங்கள். அதான் அவங்க வீடு, அந்த பாப்பாவோட வீடு. அந்த பாப்பாவோட போய் தான் விளாட்றா. சரிம்மா, எனக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சி, நான் உட்காந்துருக்க இடம் இது தான், இங்கே தான் உட்காந்துருப்பேன். சரி, இந்த வீடியோ பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய், மாலை வணக்கங்க.